வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 228 காண்போமா? ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். அரசே, ஒரு நாள் கிருஷ்ணர் தமது காலை சிற்றுண்டியை வனபோஜனமாக அனுபவிக்க ஆசைப்பட்டார். அந்த நாள் அதிகாலையிலேயே எழுந்து கொம்புகளை ஊதி அதன் இனிய ஓசையால் எல்லா இடைச்சிறுவர்களையும் கன்றுகளையும் எழுப்பினார். பிறகு கிருஷ்ணரும் மற்ற சிறுவர்களும் அவரவர் கன்றுகளை முன்னே செல்லவிட்டு விரஜபூமியிலிருந்து வனத்தை நோக்கிச் சென்றனர். அப்பொழுது ஆயிரக்கணக்கான இடைச்சிறுவர்கள் விரஜபூமியிலிருந்து அவரவர் வீடுகளிலிருந்து வெளியேறி கன்று கூட்டங்கள் தங்கள் முன் செல்ல அவற்றை பின்தொடர்ந்தபடி கிருஷ்ணருடன் சேர்ந்து கொண்டனர். சிறுவர்கள் மிகவும் அழகாக இருந்தனர். அவர்கள் செல்லும் காட்சியே கண்கொள்ளாத அத்தனை அழகாயிருந்தது. அவர்கள் உணவு பைகள், ஊது கொம்புகள், புல்லாங்குழல்கள் மற்றும் கன்றுகளை மேய்ப்பதற்கான கொம்புகள் ஆகியவற்றுடன் சென்றனர். ஸ்ரீமத் பாகவதம். கிருஷ்ணவத்சைர் அசங்க்யாதைர் யூதிக்ருத்யஸ்வத்சகான் சாரயந்தோர்ப லீலாபிர் விஜக்ருஸ்தத்ர தத்ரக. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண வத்சைர் அசங்க்யாதைர் எனும் சொற்கள் குறிப்பிடத்தக்கவையாகும். கிருஷ்ணர் இடைச்சிறுவர்களுடன் ஒன்று கூடிய அவர்களது எண்ணிலடங்காத கன்று கூட்டங்களுடனும் வந்தார். அசங்க்யாத என்றால் எண்ணிலடங்காத என்று பொருள். கிருஷ்ணரின் கன்றுகள் எண்ணிலடங்காதவையாகும். நாம் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எண்ணுவதற்கு சாத்தியமில்லாத ஒரு நிலைக்கு வரும்போது அதை எண்ணில் அடங்காதது என்று கூறுகிறோம். நந்தகோபனின் மாளிகையில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பசுமாடுகள் கன்றுகள் இருந்தன. இதையேதான் ஆண்டாள் நாச்சியார் கற்று கறவைகள் கணங்கள் பல கறந்து என்று பாடினார். கணங்கள் என்றால் கூட்டங்கள் என்று பொருள். அத்தனை கூட்டம் கூட்டமாக பசுக்கள் இருக்குமாம். அதனை எண்ணுவது என்பது இயலாத காரியம். கண்ணன் அந்த பெரிய கூட்டத்தின் நடுவே தாமரை இதழின் நடுவே காணப்படும் கர்ணிகையை போல் செல்வார். அதை சுற்றி இருக்கும் 1000 தாமரை இதழ்களைப் போல மற்ற குழந்தைகள் இருப்பர். நித்திய சூரிகளுடனேயே இத்தனை நாட்கள் இருந்த பகவான் இப்பொழுது மாடு கன்றுகளுடன் இருப்பதற்கு ஆசைப்பட்டு வந்துள்ளார். காமியவனம் என்னும் இடத்தில் விமலகுண்டம் என்னும் புஷ்கரணியில் கன்றுக்குட்டிகள் பசுமாடுகளை நீர் அருந்த அழைத்து கொண்டு செல்வர். இன்றும் இந்த இடம் காணப்படுகிறது. பட்டி மேய்ந்து ஓர் காரேறு பலதேவர்க்கு ஓர் கீழ்கன்றாய் இட்டீறு இட்டு விளையாடி இங்கே போதக் கண்டீரே, இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. நாச்சியார் திருமொழி பாசுரம் 637. கிருஷ்ணர் ஆசையாக அழைத்துச் சென்ற பசுக்களை எப்படி நீர் அருந்த வேண்டும் என்பதனை சொல்லிக் கொடுப்பார். அவருடைய புல்லாங்குழலை எடுத்து ஊதும் பொழுது அனைத்து பசுக்களும் அவரிடம் வந்து சேரும். அனைத்தையும் அழைத்து கொண்டு வந்து சேர்ந்து விடுவார். மாடுகள் அனைத்தையும் சேர்த்து அழைத்து வருவதற்காக கண்ணன் இங்கும் அங்கும் ஓடும் பொழுது பசுமாடுகளின் கால் தூசியானது கிருஷ்ணருடைய தலையெங்கும் காணப்படும். பகவானின் பாத தூளிக்காக அனைவரும் ஆசைப்பட்டு கொண்டு இருக்க கன்றுகளுக்கு கிடைத்த அதிர்ஷ்டமே இதுதான். இடைச்சிறுவர்கள் அனைவரும் ஒருவர் மற்றொருவரின் உணவு பையை திருடுவது வழக்கம். தன்னுடைய பை திருடப்பட்டதை அறியும் பொழுது பைகளை அதை தூர எறிந்து விடுவர். பையின் உரிமையாளர் ஏமாற்றம் அடைவதை கண்டு அனைவரும் சிரிப்பார்கள். கடைசியில் அந்த பை அவர்களிடமே திரும்பி கொடுக்கப்படும். சில சமயங்களில் வனத்தின் அழகை காண்பதற்காக தூரமான இடத்திற்கு செல்வர். ஒவ்வொரு சிறுவர்களும் ஒவ்வொரு செயலில் ஈடுபடுவர். அப்பொழுது கண்ணன் புல்லாங்குழலூதி அனைவரையும் ரசிக்க வைப்பான். பிருந்தாவனவாசிகள் அனைவருமே அதிர்ஷ்டத்தனை செய்திருந்தனர். பரீட்சித்து மகாராஜனே, இப்படி அனைவரும் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அகாசுரன் என்னும் சக்தி வாய்ந்த ஒரு அசுரன் அங்கு தோன்றினான். அமிர்தம் பருகிய தேவர்கள் கூட அந்த அசுரனுக்கு பயந்து நடுங்குவர். சிறுவர்கள் அனைவரும் காட்டில் ஆனந்தமாக மகிழ்ந்து வாழ்வதை அந்த அசுரனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கம்சனால் அனுப்பப்பட்ட அந்த அகாசுரன் பூதனைக்கும் பகாசுரனுக்கும் தம்பி ஆவான். தன்னுடைய தமக்கையையும் தமையனையும் கிருஷ்ணன் கொன்றுவிட்ட காரணத்தினால் கிருஷ்ணனையும் அவனது சகாக்களான இடைச்சிறுவர்களையும் அசுரன் கொன்றுவிட நினைத்தான்.
இவ்வாறு எண்ணிக்கொண்டே வஞ்சகனான அந்த அகாசுரன் ஒரு மலை பாம்பின் வடிவத்தை ஏற்றான். அது ஒரு பெரிய மலையளவு பருமன் உள்ளதாகவும் 8 மைல்கள் நீளம் உள்ளதாகவும் இருந்தது. அற்புதமான அந்த மலைப்பாம்பின் உடலை ஏற்ற அவன் கிருஷ்ணரையும் அவரது சகாக்களான இடைச்சிறுவர்களையும் விழுங்கிவிடும் எண்ணத்துடன் ஒரு பெரிய மலை குகை போல் வாயை திறந்தபடி வழியில் படுத்திருந்தான். அகாசுரனின் கீழ் உதடு தரைமேல் இருந்தது, மேல் உதடு ஆகாயத்தில் உள்ள மேகங்களை தொட்டு கொண்டிருந்தது. வாயின் நடுப்பகுதி இருண்டு காணப்பட்டது. அதனுடைய நாக்கானது அகலமான வீதியை போன்று காணப்பட்டது. அதனுடைய வாயிலிருந்து உஷ்ண காற்று வீசியது. கண்கள் தீ போன்று ஜொலித்தன. மிகப்பெரிய மலைப்பாம்பை ஒத்திருந்த அந்த அசுரனின் அற்புத ரூபத்தை கண்ட சிறுவர்கள் அது பிருந்தாவனத்தின் ஒரு அழகிய காட்சி பொருள் என்று எண்ணினர். அதன் பிறகு அது ஒரு பெரிய மலைப்பாம்பின் வாயை ஒத்திருப்பது போல் அவர்களுக்கு தோன்றியது. விளையாடும் சிலை என்று நினைத்து அச்சப்படாமல் இருந்தனர். சில சிறுவர்கள் இந்த காட்சியை கண்டு ஓட்டம் பிடித்தனர். மற்றவர்களோ அவர்களை சமாதானம் செய்து இது மலைப்பாம்பாக இருக்க சாத்தியமில்லை, இது ஒரு விளையாடுவதற்குரிய அழகான இடம் என்று எடுத்து கூறினர். தங்கள் முன் படுத்து கொண்டிருக்கும் அந்த அற்புதமான பாம்பு உண்மையானதா என்பதை பற்றி சிறுவர்களுக்கிடையே விவாதம் எழுந்தது. சிறுவர்கள் அனைவரும் அதனுடைய வாய்க்குள் நுழையத் தொடங்கினர். பகாசுரனிடமிருந்து தங்களை கிருஷ்ணர் காப்பாற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு இருந்ததால் தைரியமாக அனைவரும் உள்ளே சென்றனர். ஒவ்வொருவர் இதயத்திற்குள்ளும் பரமாத்மாவாக இருக்கும் பகவான் கிருஷ்ணர் சிறுவர்கள் பேசியதை கேட்டார். பிறகு அவர்கள் அசுரனின் வாய்க்குள் செல்வதை தடுக்க யோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுதே சிறுவர்கள் அதனுடைய வாய்க்குள் நுழைந்து விட்டனர். அகாசுரன் கிருஷ்ணரும் தன்னுடைய வாய்க்கு நுழைவதற்காக காத்திருந்தான். அகாசுரவதம். அசுரனை கொல்ல வேண்டும், அதே சமயம் சிறுவர்களையும் காப்பாற்ற வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த அசுரனின் வாய்க்குள் நுழைய முடிவு செய்தார். இந்த காட்சியை மேகங்களுக்கு பின்னால் நின்று பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் வருத்தப்பட்டனர். அவர்கள் அனைவரையும் அகாசுரன் நொறுக்கிவிட முடிவு செய்தான். அகாசுரனின் வாயில் நுழைந்ததும் கிருஷ்ணர் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கத் தொடங்கினார். கிருஷ்ணர் தன் உடலினை பெரிதாக்கிய காரணத்தினால் அகாசுரன் தன் உடலினை மிகப்பெரிய அளவிற்கு விரிவடையச் செய்தான். எல்லா துவாரங்களும் அடைக்கப்பட்ட காரணத்தினால் அசுரனுக்கு மூச்சு திணற ஆரம்பித்தது. அவனது விழிகள் இங்கும் அங்கும் சுழன்று பிதுங்கின. அகாசுரனின் உயிர் எந்த துவாரத்தின் மூலமாகவும் வெளியேற முடியாததால் இறுதியில் அவனது உயிர் தலைவழியாக வெடித்து சிதறியது. ஸ்ரீமத் பாகவதம். தேனைவ சர்வேஷு பகிர்கதேஷு பிராணேஷு வத்சான் சுஹ்ருத பரேதான் திருஷ்ட்யா ஸ்வயோதாப்யதத்தகன்வித புனர் வக்த்ரான் முகுந்தோ பகவான் விநிர்யயௌ. அசுரனின் உயிர் மூச்சு முழுவதும் தலை உச்சியில் இருந்த துவாரத்தின் வழியாக வெளியேறியதும் கிருஷ்ணர் இறந்து கிடந்த கன்றுக்குட்டிகளையும் தனது நண்பர்களையும் அவருடைய அருட்பார்வையால் உயிர்ப்பித்தார். முக்தியை தரக்கூடியவனான முகுந்தன் நண்பர்களுடனும் கன்றுகளுடனும் அந்த அசுரனின் வாயிலிருந்து வெளியே வந்தார். பிரம்மாண்டமான அந்த மலைப்பாம்பின் உடலில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி மேலெழும்பி அந்த இடத்தையே பிரகாசமாக்கியது. கிருஷ்ணர் வெளியே வரும் வரை அந்த ஒளியானது ஆகாயத்தில் தனியாக காத்திருந்தது. பிறகு தேவர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்க அந்த ஒளி கிருஷ்ணனின் உடலுக்குள் புகுந்தது. இவ்வாறு கிருஷ்ணரின் உடலுக்குள் நுழைவது சாரூபிய முக்தி என்று அழைக்கப்படுகிறது. பாம்பு இறந்த பிறகும் கிருஷ்ணர் அதன் உடலுக்குள் இருந்ததால் பகவானின் ஸ்பரிசம் பட்டதால் அசுரனுடைய பாபங்கள் நீக்கப்பட்டு முக்தி அடைந்தான். கிருஷ்ணனின் இந்த செயலுக்கு அனைவரும் மகிழ்ந்தனர். தேவர்கள் நந்தவனத்தில் இருந்து, அதாவது தேவலோகத்தில் உள்ள வனம், மலர்மாறி பொழிந்தனர். சொர்க்கலோக மங்கையர்கள் நடனமாடினர். கந்தர்வர்கள் துதி பாடினர். இந்நிசைகளும் பாடல்களும் ஜெயகோஷங்கள் சூழ அற்புத விழா நிகழ்ந்து கொண்டிருப்பதை கண்ட பிரம்மதேவர் அந்நிகழ்ச்சியை காண உடனடியாக கீழே இறங்கி வந்தார். இந்த அளவிற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துதி போற்றப்படுவதை கண்டு அவர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார். பரீட்சித்து மகாராஜனே, மலைப்பாம்பின் வடிவில் இருந்த அகாசுரனின் உடல் உலர்ந்து பெரியதொரு தோல் மட்டுமே எஞ்சி இருந்தது. இருப்பினும் அது பிருந்தாவனவாசிகளுக்கு ஒரு அற்புதமான காட்சி பொருளாக அமைந்தது. மேலும் மிக மிக நீண்ட காலத்திற்கு அது அப்படியே இருந்தது. இந்த நிகழ்ச்சி நடந்தபொழுது கிருஷ்ணருக்கு 5 வயது. இச்சம்பவம் அன்றுதான் நிகழ்ந்தது போல் ஓராண்டுக்கு பிறகு விரஜபூமியில் வெளிப்படுத்தப்பட்டது. பரீட்சித்து மகாராஜன் வினவினார், மகா முனிவரே,
கடந்த கால நிகழ்ச்சிகள் எப்படி தற்பொழுது நிகழ்வாக எடுத்து கூறப்படுகின்றன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அகாசுரனை கொன்ற இந்த லீலையை அவர் கௌமார வயதில் நிகழ்த்தினார். 5 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் கௌமாரர் என்று அழைக்கப்படுவர். 5க்கு மேல் 10 வயதுக்குட்பவர்கள் பௌகண்ட என்றும், இதுக்கு மேல் 15 வயது உள்ளவர்கள் கைஷோ என்றும் அழைக்கப்படுவர். 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இளைஞர்கள் ஆவர். ஆனால் இச்சம்பவம் சமீபத்தில் அவரது பௌகண்ட வயதில் நிகழ்ந்ததாக சிறுவர்கள் விவரித்து கூறுவது எப்படி சாத்தியமாகும்? ஏன் இப்படி நிகழ்ந்தது என்பதை விளக்கி கூறுங்கள். இதை பற்றி அறிய மிகவும் ஆவலாக இருக்கிறேன். இதுவும் கிருஷ்ணருடைய மாயையே தவிர வேறொன்றும் இல்லை என்று நினைக்கிறேன். பகவானின் இந்த செயல்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் அதிர்ஷ்டம் செய்துள்ளோம். தயவு செய்து எடுத்து கூறுவீராக என்று கேட்டார். பரீட்சித்து மகாராஜனுக்கு ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய செயல்கள் மிகவும் அந்தரங்கமானவை. அதனை சாதாரண மனிதர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது. நான் உனக்கு அதை எடுத்து கூறுகிறேன். அகாசுரனின் வாயிலிருந்து சிறுவர்களையும் கன்றுகளையும் காப்பாற்றியதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் அனைவரையும் நதிக்கரைக்கு அழைத்துச் சென்று பின்வருமாறு பேசினார். எனது அன்பு தோழர்களே, இந்த நதிக்கரையின் ரம்யமான சூழ்நிலையின் காரணத்தினால் மிகவும் அழகாக விளங்குவதை கவனியுங்கள். மலரின் நறுமணத்தால் தேனீக்களும் பறவைகளும் அதனை தேடி ஓடி வருகின்றன. தேனீக்களின் ரீங்காரமும் பறவைகளின் கீச்சிடும் ஓசைகளும் காட்டில் உள்ள மரங்கள் முழுவதிலும் எதிரொலிக்கின்றன. இங்குள்ள மணல் சுத்தமாகவும் மிருதுவாகவும் உள்ளது. எனவே நாம் அனைவரும் விளையாடுவதற்கு மிகச்சிறந்த இடமாக இது அமையும். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கிருஷ்ணரால் எடுத்து கூறப்பட்ட இந்த சூழ்நிலை இன்றும் பிருந்தாவனத்தில் காணப்படுகிறது. வனபோஜனம். காலதாமதமானதால் நமக்கு பசியும் வந்துவிட்டது. இங்கேயே நம்முடைய உணவை உட்கொள்ள வேண்டும். கன்றுகளும் இங்கு நீரை குடித்துவிட்டு மெதுவாக அங்கும் இங்கும் புல்லை மேய்ந்து திரியட்டும். ஸ்ரீ கிருஷ்ணரின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்ட இடைச்சிறுவர்கள் கன்றுகளுக்கு ஆற்று நீரை காட்டிய பின் பசுமையான அந்த இளம் புற்களுக்கு நடுவில் கன்றுகளை கட்டி போட்டனர். அதன் பிறகு அச்சிறுவர்கள் தங்கள் உணவு பொட்டலங்களை திறந்து ஆனந்தமாக உண்ணத் துவங்கினர். கண்ணனுடன் சேர்ந்து அனைவரும் அமர்ந்திருந்த அழகு பெரிய மலர்ந்த தாமரை போல் காணப்பட்டது. இடைச்சிறுவர்கள் தங்கள் சிற்றுண்டியை மலர்களின் மேலும், சிலர் இலைகள், தளிர்கள், பட்டைகள் மேலும், சிலர் பாறைகள் மேலும் வைத்தனர். சிறுவர்கள் இவற்றையே தங்களது உணவு தட்டுக்களாக கருதி தங்கள் சிற்றுண்டியை உண்டனர். தன் கையில் இருந்த உணவை மற்றவர்களுக்கு அளித்தும் அவர்களிடமிருந்த உணவை தான் பெற்றுக்கொண்டும் மாற்றி மாற்றி உண்டனர். நாம் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்த உணவையே உண்கிறோம். ஆனால் இப்படி பகவானுடன் அமர்ந்து உண்பதற்கு அந்த குழந்தைகள் எத்தனை பேறு பெற்றுள்ளனர். ஒரு நண்பன், கிருஷ்ணா, என்னுடைய சிற்றுண்டி எவ்வளவு சுவையாக இருக்கிறது பார் என்று கூறுவான். அதில் கொஞ்சம் உண்டுவிட்டு சிரிப்பார் கிருஷ்ணர். அதுபோலவே பலராமரும் சுதாமரும் மற்ற நண்பர்களும் ஒருவரின் உணவை மற்றொருவர் சுவைத்து கொண்டு மகிழ்வர். கிருஷ்ணர் யக்ஞ புக் எனப்படுகிறார். வேள்வியில் நிவேதனம் செய்யப்பட்ட உணவை மட்டும் அவர் உண்கிறார். ஆனால் தன்னுடைய குழந்தை பருவ லீலைகளை வெளிப்படுத்தும் பொருட்டு அவர் தனது வலப்புற இடை கச்சையில் புல்லாங்குழலையும் இடப்புற இடை கச்சையில் அவரது கொம்பூதியையும் பசுக்களை மேய்க்கும் பிரம்பையும் சொருகியபடி அமர்ந்திருக்கிறார். இடது கையில் தயிர் சாதத்தையும் விரல்களுக்கு இடையில் பழ துண்டுகளையும் வைத்திருக்கிறார். நடுவில் அமர்ந்திருந்த கிருஷ்ணர் நண்பர்களையெல்லாம் பார்த்தபடி அவர்களை கேலி செய்து அவர்களுக்கு இடையில் மகிழ்ச்சி பொங்க சிரிப்பை மூட்டியபடி அனைவருடனும் சேர்ந்து உணவருந்தினார். சொர்க்கலோகவாசிகள் அனைவரும் இந்த சம்பவத்தை கண்டு வியப்படைந்தனர். பரீட்சித்து மகாராஜனே, கிருஷ்ணருடன் வனபோஜனத்தில் சிறுவர்கள் மகிழ்ந்து உணவறிந்து கொண்டிருக்கும் வேளையில் பசுமையான புல்லினால் ஈர்க்கப்பட்டுள்ள கன்றுகள் வனத்தினுள் வெகு தூரம் சென்று விட்டன. அந்த கன்றுகள் அவ்வாறு செல்வதைக் கண்ட இடைச்சிறுவர்கள் பயந்தனர். அடர்ந்த காட்டினுள் பயங்கர மிருகங்கள் தாக்கிவிடும் என்ற அச்சத்தால் கலக்கமடைந்த தனது நண்பர்களை நோக்கி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பிரிய நண்பர்களே, போஜனம் செய்வதை நிறுத்த வேண்டாம். நானே நேரில் சென்று கன்றுகளை இங்கு கொண்டு வருகிறேன் என்று கூறினார். கன்றுகளை தேடிப்போன கண்ணன் செய்தது என்ன? இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 229 காண்போமா? நன்றி, வணக்கம்.